ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை மிக தவறானது என்றும் வங்கதேசத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது என்று நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அமெரிக்காவின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது பதிவில், வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை மிக தவறானது, மிகுந்த கவலையை அளிக்கிறது. வங்கதேசம் தனது சுதந்திரத்திற்காக 1971ஆம் ஆண்டு போராடியது. இந்த போராட்டத்தின் போது ஆயிரக்கணக்கான வங்கதேச பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர். இதன் பிறகு வங்கதேச குடிமை பணிகளில் இடஒதுக்கீடு முறை கொண்டுவரப்பட்டது. இதில் 80% பணிகள் முன்னாள் போர் வீரர்கள், வன்கொடுமை செய்யப்பட்டவர்கள், போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாதவர்கள் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. மீதமுள்ள 20% பணிகள் மட்டுமே மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டன. இந்த இடஒதுக்கீடு முறைக்கு எதிராக 2018ஆம் ஆண்டு நடந்த சட்ட போராட்டத்தில் வங்கதேசம் பெரும்பாலான இடஒதுக்கீடு முறைகளை ரத்து செய்தது. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து இடஒதுக்கீடு முறை மீண்டும் அமல்படுத்தப்பட்டது. இதனால் ரத்து செய்த போது ஆதரவாக இருந்தவர்கள் போராட்டம் நடத்தினர். இது பெரும் வன்முறையாக மாறி ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இப்போது அங்குள்ள அடிப்படைவாதிகள் வங்கதேச இந்துக்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். 1971இல் நடந்த வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கொண்டுவரப்பட்ட இடஒதுக்கீடு முறை மீண்டும் அமல்படுத்தப்பட்டதால் 2024இல் அதைவிட அதிக வன்முறை வெடித்துள்ளது. அனைத்து வன்முறைகளும் இரத்தத்திலேயே முடிகின்றன. வங்கதேசத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது என்று நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என விவேக் ராமசாமி கூறியுள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை பற்றிய இந்திய அரசியல்வாதிகள் பலரே மௌனம் காக்கும் நிலையில் அமெரிக்காவில் உள்ள அரசியல் தலைவர் இப்படி வெளிப்படையாக பேசியிருப்பது இணையத்தில் வைரலாகி வருகிறது.